பேரணி, பொதுக்கூட்டம், மாநாடுன்னா வழக்கமா ரொட்டீன் ப்ரொசீஜர். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவருக்கு புதுசு, எங்களுக்கு 35 வருஷமா இது பழகி போச்சு. எந்த மாநாடு நடத்தினாலும், எந்த பேரணி நடத்தினாலும், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையினர் வழக்கமாக தருகிற நிபந்தனைகள் தான் அவருக்கும் அளிக்கப்படுவதாக நான் நம்புகிறேன். அவருக்கு வேறு எந்த வகையிலும் அரசோ காவல்துறையோ நெருக்கடி தருவதாக எனக்கு தெரியவில்லை. சுதந்திரமாக பயணிக்கிறார், சுதந்திரமாக அவர் பேசுகிறார். திமுக எதிர்ப்பு என்பதை விட திமுக வெறுப்பை அவர் அரசியலாக பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்ப்பு என்பது வேறு, வெறுப்பு என்பது வேறு. அவர் தான் என்ன செய்ய போகிறோம், தான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து அவர் இதுவரை பேசியதாக தெரியவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு, திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பு அரசியலாக முன்வைக்கிறார். வெறுப்பு அரசியல் மக்களிடத்தில் பெரிதும் எடுபடாது. ஆகவே அவருடைய செயல் திட்டங்கள், எதிர்கால களப்பணிகள் ஆகியவை குறித்து அவர் என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர் தீனி போடுவதாக தெரியவில்லை.